Hello students, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல இருக்க ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் தான் பார்க்க போறோம். இந்த ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம்ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஜர் அக்கவுண்ட் தி புக் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் ஹையர் வெண்டர். ஹையர் பர்ச்சேஸ் புக்லையும் ஹையர் வெண்டர் புக்லையும் லெட்ஜர் அக்கவுண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ரெட்டி புக்கில் ப்ராப்ளம் நம்பர் 6 அந்த சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்கள். மிஸ்டர் ராமன் பர்ச்சேஸ் எ டிவி ஆன் ஹையர் பர்ச்சேஸ். டிவி பர்ச்சேஸ் பண்ணுறாரு மிஸ்டர் ராமன் என்றவர். 1200 பெய்ட் ஆன் சைனிங் த அக்ரிமெண்ட். இது வந்து டவுன் பேமெண்ட். ஃபர்ஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் 1700, செகண்ட் இயர் 1600, தேர்ட் இயர் 5500 பே பண்ணுறாரு. ஹையர் வெண்டர் சார்ஜஸ் இன்ட்ரெஸ்ட் 10% per annum. அதாவது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% சொல்கிறாங்க. அண்ட் வந்து ராமன் விஷ் டு ப்ரொவைட் depreciation at 10% per annum on diminishing balance method. diminishing balance methodல 10% வந்து depreciation. இப்போ வந்து given எழுதுங்க. higher purchaser ராமன் என்றவர் வந்து higher purchaser. டவுன் பேமெண்ட் வந்து 1200 பே பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 1700, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 1600, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 5500. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, டெப்ரிசியேஷனும் 10% ஆன் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட். இப்போ நமக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுக்கல. கேஷ் ப்ரைஸ் கொடுக்கலன்னா நம்ம தேர்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா பர்டிகுலர்ஸ், இன்ஸ்டால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட், கேஷ் ப்ரைஸ் லாஸ்ட்லேருந்து போடணும் தெரியுமா, அந்த மெத்தட். ஃபஸ்ட்டு தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் எடுக்கணும். தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோ, 5500. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 1600. ஃபஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் 1700. இப்போ டவுன் பேமெண்ட் வந்து 1200. இப்போ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம், 5500 இன்ட்டு 10/110. ஏன் 110 போடுறோம், இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து நம்ம அமௌண்ட் எடுக்கிறதுனால 110 போடுறோம். இன்ஸ்டால்மெண்ட்ன்றது கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். கேஷ் ப்ரைஸ் 100 வச்சுக்கிறோம், இன்ட்ரெஸ்ட்டை 10. அப்போ 100 + 10 110. அதனால கீழே வந்து 110 போடுறோம். இப்போ கேல்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு 500 வரும். இப்போ இந்த 5500 மைனஸ் 500, கேஷ் ப்ரைஸ் வந்து 5000 வரும். இப்போ செகண்ட் இயர் போடும்போது இந்த 5000 + 1600 இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு 10/110 போடணும். கேல்குலேட் பண்ணிங்கன்னா 600 வருது. இப்போ இந்த 1600ஐயும் 600ஐயும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் அகைன் கேஷ் ப்ரைஸ் 1000 வரும். ஓகேவா. இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் இயருக்கு இந்த 5000, இந்த 1000 அண்ட் வந்து இந்த 1700 மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 10/110 பண்ணுறோம். பண்ணால் 700 வரும். இப்போ இந்த 1700ஐயும் இந்த 700ஐயும் மைனஸ் பண்ணால் நமக்கு 1000 வரும். இப்போ டவுன் பேமெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ வந்து அந்த 1200 அப்படியே வந்து கேஷ் ப்ரைஸில் போட்டுக்கிறோம். ஓகேவா. இப்போ கேல்குலேட் பண்ணுங்கள். கேஷ் ப்ரைஸ் வேல்யூ 8200 வந்திருக்கு நமக்கு. புரிஞ்சிச்சா எப்படி ஃபைண்ட் பண்ணோன்றது. ஓகே, இப்போ வந்து லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஹையர் பர்ச்சேஸ் வந்து ராமன் தான் ஹையர் பர்ச்சேசர். ஹையர் வெண்டார் வந்து யாருன்றது பேர் கொடுக்கல, ஸோ நம்ம ஹையர் வெண்டார்னே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெட்ஜர் அக்கௌண்ட் த புக் ஆஃப் ராமனுக்கு தான் லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ராமனுக்கு லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோன்னா என்னென்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ஹையர் வெண்டார் அக்கௌண்ட், அந்த டிவி அக்கௌண்ட் அண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 4 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஹையர் வெண்டார்ன்றது யார், நமக்கு ராமனுக்கு ஹையர் வெண்டார்ன்றது லியாபிலிட்டி, கடன் பட்டிருக்கோம் அவருக்கு. ஓகேவா. அப்போ கடன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு, டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டிவியை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது கடன் வந்து அதிகமாகுது. ஸோ வந்து கிரெடிட்டில் 8200. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் வந்து 1200. அந்த 1200 கடன் வந்து கம்மியாகுது டவுன் பேமெண்ட் மூலயமா. அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட், ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் மூலயமா கடன் வந்து திருப்பியும் அதிகமாகும் போது எவ்வளோ அதிகமாகுதுன்னா 700. இந்த 500 எடுத்து போட்டுறக்கூடாது, இது வந்து தேர்ட் இயருக்கு. ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோனா 700. அந்த 700 இன்ட்ரெஸ்ட்டில் போடுறோம். அடுத்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறோம்ல, எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறோம், ஃபஸ்ட் இயரில் 1700 பே பண்ணுறோம். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறோம் 1700 இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ். ஏன்னா வந்து டிக்ரீஸ் ஆகுது, கடன் வந்து டிக்ரீஸ் ஆகுது அதனால. இப்போ டேலி பண்ணுங்கள்.
டேலி பண்ணால் 8900. பேலன்ஸ் வந்து எவ்வளோ வருதுன்னா 6000. இந்த பேலன்ஸ் 6000 நெக்ஸ்ட் இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பண்ணிட்டோமா 6000. இப்போ அடுத்து பாருங்கள் இன்ட்ரெஸ்ட். இதில் என்ன இன்ட்ரெஸ்ட் செகண்ட் இயரில் 600. அந்த 600 போடுறோம். இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ 1600. அந்த 1600 போடுறோம். அண்ட் வந்து டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் பண்ணால் 5000 வருது. இப்போ இந்த பேலன்ஸ் பண்ண 5000 அடுத்த இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த 5000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வருது ஃபஸ்ட் இயருக்கு தேர்ட் இயருக்கு 500 வருது. அந்த 500 இன்ட்ரெஸ்ட்டை நம்ம இங்கே போடுறோம். அண்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ 5500. அந்த 5500 டெபிட் சைடில் போடுறோம். ஏன்னா டிக்ரீஸ் ஆகுது கடன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் டேலி ஆகிடும். 5500 ஹையர் வெண்டர் அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ டிவி அக்கௌண்ட் போடலாம். டிவி அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம டெப்ரிசியேஷன் ஃபைன் பண்ணணும். டெப்ரிசியேஷன் வந்து 10% ஆன் டிமினிஷிங் வேல்யூ மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேஷ் ப்ரைஸ் ஆஃப் டிவி வந்து 8200. நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 8200 அதுதான். இப்போ இந்த 8200ல் 10% டிப்ரிசியேஷன் போட்டோன்னா 820 வரும். இப்போ இந்த 8200ஐயும் 820யும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு 7380 வருது. இப்போ இந்த 7380ல் செகண்ட் இயர் டிப்ரிசியேஷன் 10% போடுறோம். போட்டோன்னா 738 வரும். இப்போ இந்த 7380ல் 738 மைனஸ் பண்ணால் 6642. இப்போ இந்த தேர்ட் இயர் டிப்ரிசியேஷன் வந்து இந்த அமௌண்ட்டில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 6642லேருந்து 10% கண்டுபிடிச்சோன்னா 664 வருது. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 5978 வருது. புரிஞ்சுச்சா? இப்போ இதை வச்சு நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அசட் அக்கௌண்ட் டிவின்றது அசட் கரெக்டாக. இப்போ அசட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டு, டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு. இப்போ அசட் வந்து உள்ளே வருது. ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. யார் மூலியமாக வருது? ஹையர் வெண்டர் மூலியமாக வருது. ஸோ இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த 8200 டெபிட்டில் போடுறோம் கேஷ் ப்ரைஸை. புரியுதா? அடுத்து டெப்ரிசியேஷன் மூலயமா அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது? ஃபஸ்ட் இயர் 820. அதனால இங்கே போடுறோம். இப்போ டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்கள். 8200 பேலன்ஸ் வந்து இங்கே இருக்க பேலன்ஸ் தான் வரும் 7380. இந்த 7380ல் இந்த சைட் கொண்டு போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த இயர் செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் எவ்வளோ 738 அதை போட்டுக்கிறோம். இப்போ வந்து டேலி பண்ணுறோம். டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் பண்ணால் 6642 வருது. இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் தேர்ட் இயருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ தேர்ட் இயருக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் 664 அதை போடுறோம். இங்கே 664 போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் டேலி பண்ணுங்கள். டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் பண்ணால் இந்த அமௌண்ட் வரும் நம்மளுக்கு 5978 வரும். வந்துச்சா? இப்போ இந்த 5978ல் ஃபோர்த் இயருக்கு ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணுறோம். ஓகேவா? பண்ணியாச்சு 5978. புரிஞ்சிச்சா? அசட் அக்கௌண்ட்டு அதாவது டிவி அக்கௌண்ட்டு. இப்போ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டும் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான அக்கௌண்ட்டு. எப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டுன்றது ஹையர் பர்ச்சேசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னது லாஸ் தான். ஸோ வந்து நமக்கு என்ன வரும்னா ஹையர் வெண்டருக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ டெபிட்டில் வரும் ஹையர் வெண்டர். கிரெடிட்டில் இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிரெடிட்டில் வரும். ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 700 அண்ட் 700 போடுறோம். செகண்ட் இயர் அதே மாதிரி தான் ஹையர் வெண்டர் 600, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 600. தேர்ட் இயர் அதே தான் 500, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 500. புரிஞ்சுச்சா? அடுத்து வந்து டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட். டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் வந்து அதே மாதிரி தான். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படியே இங்கே வரும். இங்கே ஹையர் வெண்டருக்கு பதிலாக டிவி அக்கௌண்ட்டுன்னு வரும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் இயர் டிவி அக்கௌண்ட் எவ்வளோ டெப்ரிசியேஷன்னா 820. இப்போ இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 820. அடுத்து செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 738 அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு 738. அண்ட் தேர்ட் இயர் வந்து எவ்வளோ 664 அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் 664. புரிஞ்சிச்சா? இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட் இந்த புக் ஆஃப் ஹையர் வெண்டருக்கு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. ஹையர் பர்ச்சேசர் போட்டால் ஹையர் வெண்டர் ரொம்ப ஈஸி. அப்படியே வந்து மாற்றி போட போகிறோம் அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும்? டெபிட்டில் சேல்ஸ் வருமா 8200. இந்த சைடு என்ன வரும்? டவுன் பேமெண்ட்டுக்கான கேஷ் 1200 கிரெடிட்டில் வரும். அடுத்து வந்து 700 இன்ட்ரெஸ்ட் வந்து தேர்ட் இயரில் 700 அதை போட்டுக்கிறோம். அடுத்து வந்து கேஷ் இங்கே வரும்
இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறோம்ல அதோட கேஷ் 1700. இப்போ டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணுறோம். 8900, பேலன்ஸ் வந்து 6000. இந்த 6000 இந்த சைடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ என்ன வரும், இந்த சைடு வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் வரும், இங்கே வந்து இன்ஸ்டால்மெண்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 600 அண்ட் 600. இந்த சைடு வந்து இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோனா 1600. இப்போ இதை டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்கள். 6600, 6600. பேலன்ஸ் வந்து 5000. இந்த 5000 இந்த சைடு வந்து என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 500 அண்ட் தேர்ட் இயரில் இங்கே வந்து இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ பே பண்ணுறோம், 5500 பே பண்ணுறோம். இப்போ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 5500 டேலி ஆயிரும். இது என்ன ஒரு ட்ரிக் சொன்னேன், ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் போட்டோம்ல, லெஜர் அக்கௌண்ட் இந்த புக் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸாக இருக்குது. ராமன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம பார்த்தோம்ல, லெஜர் அக்கௌண்ட் இந்த புக் ஆஃப் ராமன்றவருக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹையர் வெண்டார் பார்த்தோம்ல, அதில் கிரெடிட்டில் இருக்கிறது டெபிட்டில் இருக்கும், இங்கே கிரெடிட்டில் இருக்கிறது டெபிட்டில் இருக்கும், டெபிட்டில் இருக்கிறது இங்கே கிரெடிட்டில் வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். அதில் இருக்கிறத நீங்கள் அப்படியே இங்கே மாற்றி போட்டுடலாம் ஈஸியாக. புரிஞ்சுச்சா? அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் அதே தான். இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வந்து ஹையர் வெண்டார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்து அவங்களுக்கு என்னது ப்ராஃபிட்டு. ஸோ வந்து ப்ராஃபிட்லாம் இந்த சைடு வரும் டெபிட் சைடில். கிரெடிட்டில் என்ன வரும்னா யார் மூலியமாக வந்துச்சு இன்ட்ரெஸ்ட், யார் மூலியமாக வந்துச்சு, ராமன் மூலியமாக தானே, ஹையர் பர்ச்சேசர் அவர் தானே, அவர் மூலியமாக வந்திருக்கு. ஸோ 700. இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் 700. செகண்ட் இயர் வந்து எவ்வளோனா 600. அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தேர்ட் இயர் 500, அதை 500. அவ்வளோதான் இந்த சம். இப்போ இதில் நம்ம என்ன ப்ராப்ளம்னா, இதை நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம தப்பாக போட்டுருவோம். இதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தா போதும். ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்னோன்னா இதை எடுத்து போட்டுருவோம். இதை தான் போடணும். இதுதான் நமக்கு ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நம்ம உல்ட்டாவாக நம்ம பண்ணியிருக்கோம் கேஷ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. புரியுதா அந்த சம்மு? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம ஆர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ் 3C சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.